வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜேர்னி அப்படிங்கிற வெப் சீரிஸை வந்து டேரக்டர் ஜாரன் டைரக்ட் பண்ணி 9 எபிசோடுகளாக சோனி லிவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக எடுத்திருக்காரு டேரக்டர் ஜாரன். கிட்டத்தட்ட டேரக்டர் ஜாரனோட ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ ஜேர்னி அப்படிங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மகேந்திரா அப்படிங்கிற கார் கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். இந்த கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ நடக்குது. இந்த இன்டர்வியூ எதுக்காக நடக்குது அப்படின்னா, ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய வரப்போகுது. சரி, மக்களுக்கு அஃபோர்டபுளாகவும் அதே சமயத்தில் சேஃபஸ்டாகவும் ஒரு காரை வந்து டெவலப் பண்ணும். இதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு தேவைப்படுறாங்க, ஒரு ரோலுக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி தேவைப்படுறாங்க. இந்த வேக்கன்சிக்காக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 5 கதாபாத்திரம் எல்லாருமே மெயின் கதாபாத்திரங்கள். இந்த 5 கதாபாத்திரங்களும் ஒரு கட்டத்தில் போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்படுது. சரி, இந்த 5 லீட் கேரக்டர் யார் யார் அப்படிங்கறத சொல்றேன். அமீர் சுல்தான் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நம்ம கலையரசன் நடிச்சிருக்காரு. பிரணவ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து பிக் பாஸ் ஆரி நடிச்சிருக்காரு. ராகவ் அப்படிங்கிற கேரக்டர்ல பிரசன்னா நடிச்சிருக்காங்க. லதா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து நம்ம திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. நிதிஷ் குப்தா அப்படிங்கிற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் பேர் தெரியல எனக்கு. சரி, இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு லைஃப்ல. அதாவது அமீர் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அவரோட காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து ஒரு அரசியல்வாதி பையனுக்கு அந்த சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அரசியல் சூழ்ச்சினால் அவர் மேலே ஒரு கேஸை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் எங்கே போய் வேலை தேடினாலும் அமீர் அப்படிங்கிற அந்த அவருடைய முஸ்லீம் பேரை வச்சு, உங்கள் மேலே எஃப்ஐஆர் கேஸ் இருக்குது, உங்கள் பேர் வேறு அமீராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்படுறார். எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல. இப்படி இருக்க சூழலில் செருப்பு கடையில் வேலை செஞ்சு கடன் வாங்கி அவருக்கு படிக்க வச்ச அவங்க அப்பா திடீர்னு அவருக்கு மாரடைப்புனால இறந்துடுறாரு. படிப்புக்காகவும் அவங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்காகவும் வாங்கின எல்லா கடனும் அவங்களோட பையனான அமீர் சுல்தான் அவர் மேலே வந்து சுமையாக மாறுது. இதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த செருப்பு கடையிலேயே அவர் அந்த கடனை அடைக்கிறதுக்காக அங்கே வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுது. இப்போ இதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும், இந்த கடனை அடைக்கணும், ஒரு சாதாரண நிம்மதியான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய நபர் தான் அமீர் சுல்தான். இவர் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்படி இந்த 5 கேரக்டருக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த 5 பேரில் அந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான நான்லீனியர் கதை ஸ்ட்ரக்சரோட வந்திருக்கிற சேரனோட இந்த படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லலாம். ராகவ் அப்படிங்கிற கேரக்டரில் பிரசன்னா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரோட கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவர் வந்து படித்து நல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கி அவர் வந்து ஃபாரினுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. மெட்டீரியலிஸ்டிக்காக கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அங்கேருந்து பணம் அனுப்பி தன்னோட ஃபேமிலியை மட்டும் வளர்த்தணும் அப்படின்னு நினைக்காம, தன்னோட அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் தன்னோட அப்பா வந்து சில பேரை தேர்ந்தெடுத்து வருஷத்துக்கு 2 பேரை வந்து நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கொடுக்குறாரு ஒரு கடமையை. அந்த கடமையை ஏற்றுக்கிட்டு, நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க சூழலில் தான் ட்ரம்ப் வந்து அமெரிக்க பிரசிடென்ட்டாக பதவியேற்கிறார். ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் H1B விசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணுறாரு. அதாவது புலம்பெயர்ந்து இங்கேருந்து வேலைக்காக அங்கே போய் விசா வாங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இந்தியர்கள் எல்லாம் உடனே அவங்க நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஐடி ஊழியர்கள் வந்து அப்போ வேலை இழந்தாங்க. இந்த விஷயத்துக்காக பாதிக்கப்படுறார் நம்ம ராகவ், அதாவது பிரசன்னா கேரக்டர். அங்கேருந்து வேலை இழந்து இங்கே வரக்கூடிய அவருக்கு வந்து, இங்கே இத்தனை பேரை நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோமே, இனிமேல் இவங்களோட படிப்பை நம்ம கண்டினியூ பண்ண முடியாதே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. சரி, நம்ம இங்கேயே ஒரு வேலைக்கு போகலாம், ஆனால் அங்கே நம்ம சம்பாதிச்ச அளவுக்கு இங்கே சம்பாதிக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மகேந்திரா கம்பெனிலேருந்து 4 லட்ச ரூபா மாத சம்பளம் இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு கால் ஃபேர் வருது. இந்த வேக்கன்சியை எப்படியாவது நமக்கானதாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் அப்ளை பண்ணி அங்கே போகிறார். இவங்க 2 பேரும் இல்லாமல் இன்னும் 3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கதைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லதா அப்படிங்கிற அந்த திவ்யா பாரதி கேரக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே வேலைக்கு போகல அப்படிங்கிறதுனால அங்கே ஃபண்டு பத்தாது, கடன் வாங்கினா நம்ம விவசாயத்துலேருந்து அறுவடை பண்ண முடியல அப்படின்னா நம்ம மறுபடியும் இதில் தோல்வியுற்ற நிலையில் போய் நிற்போம். அதனால் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே யாராவது ஒருத்தர் வந்து நல்ல வேலையில் இருந்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதில் தோல்வி அடைஞ்சால் கூட நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திவ்யா பாரதியை மட்டும் வேலைக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க. அடுத்த கதை பிக் பாஸ் ஆரி, அதாவது பிரணவ் அப்படிங்கிற இந்த கேரக்டரோட கதை. ஐஐடியில் கோல்டு மெடலிஸ்ட். இவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு இவர் வந்து அரசியலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேளச்சேரி தொகுதியில்
நிறைய நலத்திட்டங்களை வந்து சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க, பொது நலமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, பவர் இருந்தால் தான் நீங்கள் நினச்ச நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஊக்குவிச்சு அவர் வந்து வேளச்சேரியில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறாரு. வழக்கம் போல் ரியாலிட்டி என்ன ஆகும், சுயேட்சை வேட்பாளர்லாம் ஜெயிக்க முடியாது, ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. அதனால் இவர் தோற்று போயிடுறாரு. இப்படி இவர் தோற்று போய் இருக்கக்கூடிய சூழலில் தான் இவருக்கு ஒரு கூட பிறந்த தம்பி இருக்காரு. அவர் வந்து ரொம்ப பாசக்காரர். அதாவது தன்னோட அண்ணன் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறான், அவனுக்கு அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்குது. அதுக்கு நம்ம எல்லா விதமான உதவியும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பரணி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவரு நிறைய பணங்கள் கொடுத்து உதவிட்டு இருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்க சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா, பரணி கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு 7 மாச குழந்தை இருக்கும். இந்தியன் 2 படப்பிடிப்பில் வந்து கிரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த மாதிரி இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்தில் கிரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்துடுறாரு. இப்படி இறந்து போகிறதுனால பிக் பாஸ் ஆரி வந்து தன்னோட கனவுகள்லாம் விட்டுட்டு எப்படியும் எலெக்ஷன்லையும் தோத்துட்டோம், இனிமே வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ண வருவார். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியது நிதிஷ் குப்தா அப்படிங்கிற அந்த கேரக்டரோட கதை. இவர் ஒரு ஹிந்தி பையன். இவர் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப டீசெண்டாக நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். ஆனால் இவங்க ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவரை கட்டாயப்படுத்தி அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். வீடியோ எடுத்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அந்த கேங்கில் இவனும் இருந்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கிட்டு போய் அடித்து அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வீடியோ எடுத்து அது சோஷியல் மீடியாவில் போட்டுறாரு. இந்த சோஷியல் மீடியாவில் போட்டதுனால இந்த நிதிஷ் குப்தா அப்படிங்கிற அந்த நபருக்கு லவ்வர் ஒருத்தவங்க இருக்காங்க, நீ இப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கமாண்டோவாக இருக்கார், அவர் பெரிய ஆஃபீஸராக இருக்கார் ஆர்மியில். அங்கேருந்து வேலையை விட்டுட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் குப்தா இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டுடுறாரு. இப்போ இவர் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தால் தான் அவங்க வீட்டுக்கு திரும்ப போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். இந்த வெப்சீரிஸோட சிறப்பே என்ன அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரோட கதைக்குள்ளாரையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். இந்த வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கலன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. இப்படி இருக்க சூழலில் யாருக்கு இந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் சுவாரஸ்யமாகவே டைரக்டர் சேரன் வந்து இந்த கதையை அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். சரி, இந்த வெப்சீரிஸில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 9th எபிசோட் மட்டும் ரொம்ப ட்ராகியாக ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓடுது இந்த 9th எபிசோட். இந்த 5 பேரில் யார் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே சூப்பரான கேண்டிடேட்டாக இருக்காங்க, இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரம் வந்து வளவலன்னு அதையே பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் எடிட்டிங், அந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த சக்குன்னு அப்படின்லாம் எடிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான எடிட்டிங்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் ஒரு நிதானமாக பொறுமையாக ஒவ்வொரு எபிசோடையும் ஒவ்வொரு நாள் பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சீரிஸை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் கதைக்களங்கள், கதாபாத்திர அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கணும் நான் பார்க்குற படங்களில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். அதுவும் குறிப்பாக அமீர் சுல்தான் அப்படிங்கிற கலையரசன் கதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.